மார்கழி மாத நட்சத்திர பலன்கள் டிசம்பர் 16ஆம் தேதி முதல். மிதுனம் ராசி, மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். நினைத்ததை நடத்தி முடிக்கும் நிலை உண்டாகும். உடல்நிலை சீராகும். இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் லாபத்தை நோக்கி செல்லும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். உங்கள் வேலைகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும். புதன் டிசம்பர் 25ஆம் தேதி வரை நீங்கள் இருக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் சுக்கிரன் மாதம் முழுவதும் நெருக்கடியை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார். டிசம்பர் 21 முதல் ஆப்போசிட் செக்ஸ் அவர்கள் மூலம் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் விலகி இருப்பது மிகவும் நன்மை. குடும்பத்தினர் மீது இந்த நேரத்தில் அக்கறை கொள்வது மிகவும் நல்லது. மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். திருவாதிரை, மார்கழி யோகமான மாதமாகும். ராகுவும் சனியும் எதிர்பார்த்த நன்மைகளை வழங்குவார். வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி அனுசரணையாக இருப்பார். சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். வம்பு வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகும். புதிய வாகனம் சொத்துக்கள் சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பண வரவில் ஏற்பட்ட தடை விலகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். டிசம்பர் 21 முதல் ஆப்போசிட் செக்ஸ் அவர்கள் மூலம் பிரச்சனை ஏற்படலாம். புதியவர்களிடம் கவனமாக இருப்பதால் உங்கள் கௌரவம் உயரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். தொண்டர்களின் பலம் கூடும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மீதும் பிள்ளைகள் மீதும் அக்கறை கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்கள் ஆசிரியரின் ஆலோசனை ஏற்பது மிகவும் அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். குரு மாதத்தின் முற்பகுதியில் 2ஆம் இடத்திலும் டிசம்பர் 22 முதல் ஜென்ம ராசியிலும் வக்கரமாக சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். என்றாலும் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் உங்களிடம் துணிச்சலை உண்டாக்குவார்கள். வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் அதை எப்படி சரி செய்வது என்ற வழி உங்களுக்கு தெரியும். சிலர் தொழிலை விரிவு செய்வதற்காக வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சனியும் ராகுவும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் செல்வாக்கு உயரும். பலம் உண்டாகும். உறவுகள் நண்பர்கள் மத்தியில் கௌரவம் உண்டாகும். பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். புதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவார். வருமானம் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாளை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும்.